ஹாய். இந்த வீடியோவில் தங்கம் விலை எதுக்கு அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷனுங்க நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோபி பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தோட கலந்து வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும்னா அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து தங்கம் கொடுப்பாங்க. அப்படியே அந்த தங்கம் யூசேஜ் வந்து அப்படியே அதிகமாகிட்டே வந்துட்டுருக்குங்க. ஸோ எப்படி அதிகமாச்சுன்னா அந்த யூசேஜ் வந்து அப்படியே வந்து நகையை வந்து மாற்றி போட்டுக்கிட்டவங்க. ஸோ நகையை மாற்றி போட்டுக்கிட்டு இன்னும் அதிகமாகச்சுங்க. எவ்வளோ அதிகமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து நாட்டிலேருந்து கடன் வாங்குற அளவுக்கு அதிகமாகச்சுங்க. அதாவது அமெரிக்காலேருந்து நம்ம வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 800 டன் வந்து நகை வாங்கிட்டுருக்கோங்க. நம்ம இந்தியாவில் வந்து நகை எடுத்துகிட்ருக்காங்க. அந்த நகை எடுத்தது பத்தாமல் பக்கத்து நாட்டிலேருந்து வாங்கிட்டுருக்காங்க. 800 டன் வாங்கிட்டுருக்காங்க. அதனால தான் ரேட்டு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டுருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 800 டன்னு நம்மளுக்கு நகை கொடுக்குறப்போ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து பொருளாக கொடுக்கணுங்க. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட இல்லைங்க. அதனால் அவங்க சொல்கிற ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கி ஆகணுங்க. அந்த ப்ரைஸில் உள்ள வந்த பிறகு அதுக்கு டேக்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து விற்றுட்ருப்பாங்க. அதனால தான் ப்ரைஸ் அதிகமாகுதுங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கோல்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்து நாட்டில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது வந்து தெரியாதுங்க. ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எதனால் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் துருப்பிடிக்காதுங்க. நீங்கள் 1000 வருஷம் மண்ணுக்கு அடியில் பதிச்சு வச்சாலும் அது துருப்பிடிக்காதுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது வந்து தங்கங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாலரோ எக்ஸாம்பிள் ஒரு டாலரோ, ஒரு ரூபாயோ வெழுதுட்டா, ஒரு நாட்டில் வந்து தங்கம் இருந்தால் அந்த பொருளாதாரம் வந்து திருப்பி வந்து வந்துருங்க. நல்லா வந்துரும். ஸோ அதனால தாங்க. எதுக்குன்னா, இயற்கை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா குடுக்குற ஒரு வந்து துருப்பிடிக்காத உலோகம் பார்த்தீங்கன்னா, அது தங்கம் தாங்க. ஓகே, பாய்.